அரசாங்கத்திடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் இந்த விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த விகாரையானது இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல. ஆனா அந்த இன்ஃபார்மல் செக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்மல் செக்டர், தோட்டத்துல வேலை செய்யாத குடும்பங்கள், அவங்க குடும்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேருமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எதிர்வரும் ஒரு 5-10 வருடங்களில் இப்போதே இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு தான் காண்கிற கனவுகளை வெற்றி பெறுவதற்காக. சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருந்தது. இதில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையிட்டி திஸ்ஸ விகாரை குறித்த பிரச்சனையை விவாதித்திருந்தார். பாராளுமன்றத்திலே நாங்கள் இலங்கையர்களாக தனித்துவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் தையிட்டி விகாரை போன்ற விடயங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய உரையின் போது வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் அங்கு பேசிய போது, இனவாதம்தான் இந்த நாட்டில் பிரச்சினையை ஏற்படுத்துகிறது என ஜனாதிபதி தனது அக்கிராசன உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரச்சனையை நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்று கூறுவதால் மாத்திரம் திருத்திவிட முடியாது. கடந்த 75 வருடங்களாக நாங்கள் பாரபட்சத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஒரு விடயத்தை நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன். பார்க்கலாம், அரசாங்கம் அதற்கு பதிலளிக்கிறதா என்று பார்க்கலாம். யாழ் குடாநாட்டில் தையிட்டி விகாரை என்றொரு விகாரை இருக்கிறது. திஸ்ஸ விகாரை என்று அதனை குறிப்பிடுவார்கள். அந்த விகாரை இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த விகாரைக்கென ஒரு காணி இருந்தது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திஸ்ஸ விகாரைக்கென இருந்த காணியில் விகாரையை நிர்மாணிக்க முற்பட்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனினும் அவர்கள் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் தனியாருக்குரிய 6 ஏக்கர் காணியை எடுத்து அவர்கள் அந்த விகாரையை நிர்மாணித்திருக்கிறார்கள். அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போது எமக்கு அறிவிக்கப்பட்டது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம், சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட தீர்மானம். ஆகவே இந்த நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது. எனினும் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையும் மீறி அந்த காணியில் அத்துமீறி இந்த நிர்மாணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு உள்ளூராட்சி அதிகார சபையினதும் அனுமதி பெறாமல் இது கட்டப்பட்டிருக்கின்றது. நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். நாங்கள் இலங்கையர்களாக தனித்துவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இவ்வாறான விடயங்கள் திருத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். எனவே அரசாங்கத்திடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் இந்த விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. ஒழுங்கு பிரச்சனை. கௌரவ மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் உறுப்பினர் அவர்கள். நன்றி. நானும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றேன். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அநேகமான மக்கள் எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர். எமது சமயம் அனைத்து சமயங்களும் சமம் என்று தான் கூறுகின்றது. அந்த விகாரையானது இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்த மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரிசிக்கு 65 ரூபாய் வரி நியாயமற்றது என்று தெரிவித்திருக்கின்றார். அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையாக 220 ரூபாவை நிர்ணயித்துள்ளீர்கள். ஆனால் அரிசி இந்த விலைக்கு விற்கப்படுவதில்லை. நீங்கள் வந்த பின்னர் 65 ரூபாய் வரியை விதித்துள்ளீர்கள். நான் அறிந்தவரை கடந்த அரசாங்கங்கள் 10 ரூபாய் தான் வரி விதித்திருக்கிறார்கள். மக்களின் குடிபானங்களுக்கு வரி விதித்தால் மக்களின் நிலைமை என்னாகுவது? 24 மணி நேரத்தில் வரியை நீக்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இப்போது ஜனாதிபதி ஏப்ரலில் வழங்கப்படுகின்ற நிவாரணம் குறித்து பேசுகிறார். இதற்கு இவ்வளவு காலம் தேவையில்லை. இதனை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் தேவையான அதிகாரம் உள்ளது. அதனால் தான் குறிப்பிடுகின்றோம் 65 ரூபாய் வரி நியாயமற்றது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஜீவன் தொண்டமான் மற்றும் சாவித்திரி போல்ராஜ் ஆகியோரும் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது உரையாற்றியிருந்தார்கள். முதலாவதாக ஜனாதிபதி அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்திய விஜயம் சம்பந்தமாக அது வரவேற்கத்தக்க விஷயம். கடந்த வருஷம் 2023 நான் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களோட பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் இந்தியா வீடு திட்டம். இந்த இந்தியா வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்க ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 14,000 வீடுகள் நம்ம மலையக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பொருளாதார நெருக்கடியில் அரசாங்கத்தால்
மலையக மக்களுக்கு வீடு கட்டுறது சுலபமான காரியம் இல்லை, அதுவும் எங்களுக்கு புரியும், மக்களும் பொறுமையா இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த இந்தியா வீடு திட்டம் ஆரம்பத்தில் தொடங்கியும் இன்னும் இழுத்தடிக்கப்படுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அரசியல் தவறோ இல்லாட்டி அரசாங்கத்தோட தவறோ கிடையாது. அதோட ஒரு முக்கியமான காரணம் இங்க இருக்க எல்லா உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு காலமா நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், மலையக மக்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது, இவ்வளவு காலம் தாண்டியும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. தயவு செய்து இங்க இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே மலையக மக்களோட வரலாறு சரியா புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் 1948 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் உரிமைகளுக்காண்டி தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல மாற்றங்கள் கொண்டு வர முடியாது, அதோட கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை நீங்க ஆராய்ந்து பார்த்தாக்கணும். பல்வேறு அரசாங்க மாற்றங்கள் வந்து கூட, பல்வேறு வேற வேற கட்சியில இருந்து தலைவர்கள் அமைச்சர்களா இருந்து கூட ஏன் நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல? 66,000 வீடுகள் கட்டி கூட நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒவ்வொரு தடவை நம்ம வந்து அரசியல்வாதியை கை நீட்டி அவர் தான் தவறுன்னு சொல்றோமே தவிர உண்மையான பிரச்சனைக்கு நம்ம முகம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு உண்மையான பிரச்சனை மலையகத்துல வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம் தான். இன்னைக்கு ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் இருக்குன்னா அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும், அந்த தோட்டத்துக்கு ஸ்கூல் வருமா, வீடு வருமா, யாருக்கு போகணும், எப்ப போகணும், எப்படி போகணும். இன்னைக்கு நீங்க ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில இருக்க மக்களை ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். ஒரு தோட்டத்துல 100 பேர் வாழ்றாங்கன்னா, 100 குடும்பங்கள் வாழ்றாங்கன்னா, அந்த 100 குடும்பங்கள்ல வெறுமனே 10 குடும்பங்கள் மட்டும்தான் தோட்டத்துல வேலை செய்யறாங்க. பாக்கி 90 குடும்பங்கள் வந்து தோட்டத்துல வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்ஃபார்மல் செக்டர். ஆனா அவங்க இன்ஃபார்மல் செக்டர் நான் ஒர்க்கர்ஸா இருக்கிறனால பெருந்தோட்ட நிறுவனங்கள், பெருந்தோட்ட நிர்வாகம் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. இதுதான் உண்மையான பிரச்சனை. அதனாலதான் யார் அரசாங்கத்துல பெருந்தோட்ட மக்களை பாரம் எடுத்தாலும் அவங்களால நினைச்ச அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியாம இருக்கு. இப்ப கூட இருக்கிற கஷ்டம் என்னன்னு நான் எடுத்து சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அவரோட உரையில வந்து அதிகமான அளவு பேசியிருந்தாரு. பெருந்தோட்ட மக்களுக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் அரசாங்கம் வழங்கியிருக்கு இந்த அஸ்வசமா திட்டத்துக்கு அடியில். குறிப்பா இந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 6,000 ரூபாய் மானியம் வாங்குற திட்டத்துக்கு அடியில். ஒரே ஒரு விஷயம், இங்க ஒரு அமைச்சர் அவர்களும் இருக்காங்க, ஒரு அமைச்சர் அவர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு ஆலோசனை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு அமைச்சர் அவர்களே, இந்த மானியம் வந்து பெருந்தோட்டத்துல இருக்க தொழிலாளர்களோட குடும்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேரும், அங்க இருக்க மாணவர்களுக்கு போய் சேரும். ஆனா அந்த இன்ஃபார்மல் செக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்மல் செக்டர், தோட்டத்துல வேலை செய்யாத குடும்பங்கள், அவங்க குடும்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேருமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு முக்கியமா ஒரு விஷயம், ஜனாதிபதி அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, இல்ல நிறைய பேர் ஐசி இல்லாம அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அந்த 6,000 ரூபாய் அந்த அஸ்வசமா கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனா பெருந்தோட்ட பகுதியில ஐசி இருந்தா கூட அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமா வர வரப்பிரசாதங்கள் வந்து சேர மாட்டேங்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க இருக்க பெருந்தோட்ட துறையில இருக்க தோட்ட முகாமையாளர் அவர் தான் தீர்மானிக்கிறாரு பயனாளிகள் யாருன்னு. தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் அங்க வாழ முடியுமா? அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சாகணும், நம்ம வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகள், நம்ம வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அஸ்வசுமா கேட்டகரிக்கு அடியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20க்கும் மேலான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த 20க்கும் மேலான இண்டிகேட்டர்ஸ் நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு அஸ்வசுமா பயனாளின்னு தெரிய வரும். இதுல ஒரு முக்கியமான சரத்து என்னன்னா, பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டா அவங்களால அஸ்வசுமா கேட்டகரி அடியில் வர முடியாது. இன்னைக்கு தோட்டத்துல வாழ்ற நிறைய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட இன்ஃபார்மல் செக்டர்ல தான் வேலை செய்யறாங்க. ஆனா தோட்டத்துல பதிவு செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வருமானம் குறைவு, அவங்களையும் இதுல உள்ளடக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு அமைச்சரவை பத்திரம் நாங்க கடந்த வருஷம் சமர்ப்பிச்சோம், அதை நீங்களும் அப்ரூவ் பண்ணியிருந்தீங்க இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால. ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பு அதிகரிச்சு எல்லாரையும் உள்ளடக்கி முன்னால கொண்டு போகணும்னா இது எல்லாருக்கும் ஒரு பயனா போகணும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆலோசனை முன்வைக்க விரும்புறேன். என்னன்னா, நான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கும்போது நாங்க வந்து கிட்டத்தட்ட 1197 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கு. இதுல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 600 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை உலக வங்கியின் ஊடாக நாங்க சரி கட்டியிருக்கோம். இன்னும் பாக்கி 597 பராமரிப்பு நிலையங்கள் இருக்கு, அதையும் சரி கட்டி ஆகணும். ஆனா இதுல வாழ்ற 26,000 குழந்தைங்களுக்கு நாங்க இலவச காலை உணவு திட்டம் கொண்டாந்திருந்தோம் கிட்டத்தட்ட 6 மாச கால பகுதிக்கு. அது உங்களோட அமைச்சினூடாக தான் நாங்க கொண்டு வந்திருந்தோம் கடந்த அரசாங்கத்தில். நீங்க மீண்டும் ஒரு கோரிக்கையை வச்சா கட்டாயம் அவங்க வந்து அந்த திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு நான் நம்புறேன்.
எங்களுடைய கௌரவ ஜீவன் தொண்டமன் அவர்கள் கூறிய விடயம் உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றது இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கு, முக்கியமாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த 6000 ரூபாய் மானியத்தை வழங்கி அனைவருமே வலுப்படுத்த வேண்டும். கல்வி என்பது மறுக்க முடியாத ஒரு உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மறுக்க முடியாத உரிமை என்பது அனைவருக்குமே கிடைக்கப்பெற வேண்டும். சிங்களமாக, முஸ்லிமாக, தமிழாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் விவசாயிகளாக, தொழில்துறைகள், தோட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்களாக, அல்லது நாங்கள் சொல்கின்றோம் கூலி ஊழியர்களாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம். அவர் அனைவருக்குமே தன்னை தாண்டி தன்னுடைய குழந்தைகளை பற்றி, தன்னுடைய பிள்ளை கனவு காணும் உரிமை அவர்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. தான் இருக்கின்ற நிலையை தாண்டி பாரியோர் இடத்துக்கு, வெற்றிகரமான ஒரு இடத்திற்கு தன்னுடைய குழந்தைகளை, பிள்ளைகளை கொண்டு வருவோம் என்ற எதிர்பார்ப்புடன் செயற்படுவதற்கு வழிவகுக்க வேண்டியது, வழிகாட்ட வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது அனைவருக்குமே சமமான ஒரு உரிமை. ஆகவே பாடசாலை படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே தன்னுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் வழங்காமல், தன்னுடைய வயிற்று பசிக்காக, தன்னுடைய குடும்பத்தின் பசியை ஆற்றுவதற்காக கல்வியை இடைநிறுத்திவிட்டு வெளியேறுவதற்கு நேரிடுவதாக இருந்தால் நாங்கள் பார்க்கின்றோம் அது ஒரு அவல நிலையாகத்தான் உங்கள் நாட்டில் பார்க்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பாடசாலையில் விட்டு இடைவிலகின்ற மாணவர்களை மீண்டும் எவ்வாறு நாங்கள் பாடசாலைகளுக்கு கொண்டு வர முடியும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் அல்லது எந்த ஒரு பெற்றோருக்கும் தன்னுடன் இருக்கின்ற பணத்தை கொண்டு தங்களுடைய மாணவர்களின், தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை தீர்மானிக்கின்ற இந்த முறையாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பெற்றோர்களுடைய வருமானம் என்பது எந்த ஒரு அடிப்படை காரணமாக கொள்ளாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைவருக்குமே, அனைவருடைய மாணவர்களுக்கும் இந்த கல்வி உரிமை என்றதை பெற்றுவதாக இருந்தால், வறிய குடும்பங்களில் இருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளின் படிப்பு என்பதை ஒரு பாரமாக, சுமையாமல் செலுத்திடாமல் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் வீண் விரயத்தை நிறுத்தி, நாங்கள் இந்த லஞ்ச மோசடி ஊழல் அனைத்தையும் நிறுத்தி அந்த பணத்தை நாங்கள் மக்களுடைய இந்த நலனுக்காக, எங்களுடைய பாடசாலை மாணவர்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், கடந்த அரசாங்கங்களை குறை கூறுவதை தவிர்த்து நாங்கள் முன்னோக்கி செல்வதாக இருந்தால், இதையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான இடத்துக்கு எங்கள் நாட்டை கொண்டு வர தேவை என்றால், எதிர்வரும் ஒரு 5-10 வருடங்களில் இப்போதே இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு தான் காண்கிற கனவுகளை வெற்றி பெறுவதற்காக, அந்த கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்காக நாங்கள் வழிகாட்டல் செய்வது அவசியம். இன்றைய தினம் பாராளுமன்றில் உரையாற்றியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முக்கிய உரை பகுதிகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்த்திருந்தீர்கள். நாளைய தினமும் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற காத்திருக்கின்றது. எங்களுடைய சமூகம் ஊடகத்தில் நேரலையாக நீங்கள் இந்த பாராளுமன்ற அமர்வை தமிழ் மொழியில் கண்டு களிக்கலாம் என்பதனை இந்த இடத்திலே நினைவூட்டிக் கொண்டு மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.